பிரைஸ் லார்ட். யாரெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க, நம்ம தெரிஞ்சவங்க சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்டலாம் பேசலாம் சொல்லிட்டு போவோம். ஆனால் அவங்களாம் நம்மக்கிட்ட வந்து லிமிட்டாக தான் வச்சுப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் சரி, நம்மகிட்ட அவ்வளோ மூஞ்சி குத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க லெவலில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க லெவலில் படிச்சிருக்கணும், அவங்க லெவலில் வந்து காசு பணம் இருக்கணும், அப்போனா மட்டும் அவங்க வந்து மூஞ்சி குத்தி பேசுவாங்க. நம்ம வந்து ஸ்டேட்டஸை கம்மியாக இருந்தோம் அப்படின்னா நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சிலர் இருப்பானுங்க, வெளியில் போகிறதுனா இவன் அவங்க கூட மட்டும் தான் போவான். ஏன்னா ஒரு விஷயம்னா இவன் அவங்க கூட மட்டும் தான் சொல்லுவான். ஏன்னா எங்கன்னா போனான்னா இவனும் அவனை மட்டும் தான் போவானுங்க. டீமில் இருக்கிறான்னா ஒரு 2 பேர் கழட்டி விட்டு போயிடுவானுங்க. ஏன்னா அவங்கள விட இவன் வந்து ஸ்டேட்டஸில் இல்லை மற்ற விஷயத்தில் எல்லாம் கம்மியாக இருப்பான் சொல்லிட்டு கழட்டி விட்டு போயிடுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு மேலே ஸ்டேட்டஸில் இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, அவனுங்களாம் உன்னை ஒரு சில விஷயத்தை கழட்டி விட்டு போனாலோ, இல்லை அவங்களாம் அவங்ககிட்ட மூஞ்சி குத்தி பேசாமல் என் ஸ்டேட்டஸில் நீ இல்லைப்பா அவங்களாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலோ உன்னை எப்படி இருக்கும் அந்த இடத்துல? உன்னை வந்து ஒருத்தன் ஸ்டேட்டஸ் கம்மின்னு சொன்னால் உனக்கு கோவம் வருது, பொத்துக்குது இல்லை? அப்போ உனக்கு கீழே இருக்கிற நீ மதிக்கணும் மதிக்கக்கூடாதா? சரி, இவங்களாம் மனுஷனுங்க, இவங்களை விடுங்க. பைபிளில் ஏசுனத்தம்மா சொல்கிறாரு, நம்மளை பார்த்து என்னோடய சிநேகிதனேன்னு சொல்கிறாரு, என்னோடய சகோதரனேன்னு சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளேன்னு சொல்கிறாரு. மனுஷன் வந்து முகத்தை மட்டும் தான் பார்ப்பான், இதயத்தை பார்க்க மாட்டான். ஏசு அப்படி இல்லை, நம்ம இதயத்தை பார்க்குறாரு, நம்மளுடைய அன்பை பார்க்குறாரு, நம்மளை பிள்ளையாக பார்க்குறாரு, நம்மளை சகோதரனாக பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம யார் கண்டுக்கல அதெல்லாம் மைண்டில் எதுவும் வச்சுக்காதீங்க. நம்மளை இயேசு வந்து ரொம்ப அன்பாக நேசிக்கிறாரு, நம்ம மேலே பாசமாக இருக்கிறாரு. நம்மளை ஒரு நாளும் நினச்சி அவர் நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இயேசுவோட அன்பு நமக்கு இருக்குது. மனுஷ அன்பு கிடைக்கல கண்டுக்காதீங்க. இயேசுவோட அன்பை மட்டும் பாருங்கள். இயேசு நம்மளை நேசிக்கிறார். ஆமென்.